நெட்டவெளி, நீயா இது? அப்படியே சினிமாக்காரி மாதிரியே மாறிட்டியே. இங்க பாரு, நம்ம அப்படியே சினிமாக்காரங்களா ஆக போறோம். அப்ப அதுக்கு முதல்ல என்ன எடுக்கணும்? நாம உறுதிமொழியை எடுத்துக்கணும். நாம 3 பேரும் கரெக்டா நேரத்துக்கு வரணும். இந்த வீடு என் ஃப்ரெண்டோட வீடு. இதை கொஞ்ச நாளைக்கு நமக்கு தர சொல்லியிருக்கேன். அவ வெளியூர்ல இருக்கா. ஏ அப்பா, முன்னாடி தான் உனக்கு பாரின்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, இப்ப இங்க இருக்கா. என்னமா இருக்கு உனக்கு? ஏகப்பட்ட ஃப்ரெண்டு தான். சரி, இங்க வந்து உறுதிமொழி எடுத்து நாம என்ன செய்ய போறோம்? அப்படி கேளு. இனி இந்த வீட்டில் தான் நாம எக்ஸசைஸ் செய்ய போறோம். தினமும் நமக்கு ட்ரைனிங் எடுக்கிறது இந்த வீடு தான். நாம சினிமாக்காரங்களானா எப்படி பேசணும், எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத இந்த வீட்டில இருந்து தான் நாம ட்ரைனிங் எடுக்க போறோம். ஏன் நம்ம வீட்ல இருந்து எடுத்தா வேண்டானா இருக்கு? ஆமா, அப்படியே உன் புருஷன் இல்ல உன் பிள்ளைகளு நீ அப்படி ட்ரைனிங் எடுக்க விட்டுருமா? ஆமா, அதுவும் சரிதான். நான் ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சாலே அந்த ஆளு விட மாட்டாரு. ஒரு நாள் ஹிந்தி படிக்க போறேன்னு சொன்னதுக்கு என்னை போட்டு கிளின்னு கிழிச்சு அடுப்புல போய் தோசையை சுடு, நீ அதுக்கு தான் லாயக்குன்னு சொன்னாரு. அங்க போய் நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? நீ சொல்றது சரிதான். சரி, முதல்ல நீ இந்த மாதிரி சேலையெல்லாம் கட்டிட்டு இருந்தா எதுவும் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீ டான்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். போய் உள்ள உனக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், வசந்தி அக்காக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், மாற்றிட்டு வா. நெட்டவெளி, அது அந்த ஒரு படத்துல சொல்லுவானே, நாம என்னவா ஆக விரும்புறோமோ அப்படியே நம்மளை மாத்திக்கணும்னு, அதுதானே? ஆமாம், நாம் முதல்ல என்னவாக விரும்புகிறோமோ அப்படியே நம்மளை மாற்றிக்கணும். இப்போ நீ என்னவாக விரும்புகிற? சினிமா சுப்ரீம் ஸ்டார் நடிகை. அது போய் துணியை மாற்றிட்டு வா. கேட்டி, இது என்ன ட்ரெஸ்? நல்லா இருக்கா? என்னமோ ஒரு மாதிரி கூச்சமா இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல அப்படித்தான் இருக்கும். நீ சினிமா நடிக்கையானா இப்படித்தானே போடணும். இழுத்து போத்திட்டு அலைவிய என்ன? அதுவும் சரிதான். ஆனா எனக்கெல்லாம் ஒண்ணு மட்டும் நடக்க தெரியாது. இந்த வளர்ச்சியான செருப்பு போட்டு எங்கேயாவது உளுந்துருவணும்னு இருக்கும். நல்லதா இருக்க இந்த ட்ரெஸ்ல. அட பாட்டி, நீ வேற. என் புருஷன் பார்த்தாரு என் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. ஆமா, என் புருஷன் பார்த்தா மட்டும் கொஞ்சம் வர என்ன, அதுலயும் என் மாமியாக்காரி பார்த்தா அம்பிட்டு தான் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிருவா. ஏன் நெட்டவெளி, என்ன 2 பேரும் இப்படி துணிமணி போட்டிருக்கியே? அதுக்குள்ளேயும் சினிமால சான்ஸ் கிடைச்சிட்டா என்ன? குடுக்கான் உங்க மாமன் குடுக்கான். முதல்ல போய் துணி உள்ள வச்சிருக்கேன், மாத்திட்டு வா. நீ உன் இஷ்டத்துக்கு வந்தா எப்படி சான்ஸ் கிடைக்கும்? சட்டுப்புட்டுன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். முதல்ல இருந்தே திரும்ப என்னால ஆரம்பிக்க முடியாது. என்ன நெட்டவெளி சொல்ற? இந்த மாதிரி துணிமணியா? நானா? என் மருமகாரி தான் இப்படி போட்டு தலைவா. நீ என்னைய போட சொல்லியே, எவளாவது பார்த்தா ஊருக்குள்ள போய் சொல்லிட போறா. அப்ப நீ நடிக்க வரலையா? இப்படியே இருந்துக்கோ. ஏன் வசந்தி அக்கா, போ, அவ சொல்றத கேளு. சட்டுப்புட்டுன்னு போட்டுட்டு வா. சரி, ரம்யாவே போட்டிருக்கா, பின்ன எனக்கு என்ன? இப்ப வர பாரு. இது எப்படி இருக்கு? அம்மா, செம டாப் டக்கரெல்லாம் இருக்க. நாங்கெல்லாம் துணியை தான் மாத்தினோம். ஆனா நீ ஹேர் ஸ்டைலு, கண்ணாடி, அப்பா பாக்குறதுக்கு நடிகை மாதிரியே இருக்க. பின்ன மாறுறதுன்னு முடிவாயிட்டு பின்ன என்னத்துக்கு பயப்படணும்? யார் என்னத்தை பண்ணிடுவாவோ அதையும் பார்த்துருவோம். என்ன, ரம்யாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் புருஷனை சமாளிச்சிடலாம், நெட்டவெளி புருஷனை சமாளிச்சிடலாம். ஆனா ரம்யா புருஷன் பெல்ட்டை உருவுனாரு, ரம்யா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. ஏன்க்கா இப்படி அந்த ஆளை பேசி என் வயிற்றுல புளிய கரைக்க சும்மா இருக்க மாட்டியா? ஏன்க்கா இப்ப போல அந்த ஆளை ஞாபகப்படுத்துற? அந்த ஆளு சரியான சிடுமூஞ்சி. அட பாவியடா, 3 பேரும் இங்க வந்து கும்மிய அடிக்கிறியே, அதான பார்த்தேன். என்னடா ஒவ்வொருத்திய பதுங்கி வாரான்னு. இது என்ன துணிமணி கன்றாவி? இதை போட்டுட்டு இங்கே கிடந்து ஆட்டமா போடுதியே. இரு, ரம்யா புருஷன்ட்ட சொன்னாதான் அடங்குவா. சும்மா சொன்னா நம்ப மாட்டானே. வீடியோ எடுத்துட்டு போவோம் செல்போன்ல. அப்புறம் இருக்கு அவளுக்கு நல்ல தோலை உரிப்பான். அதை பார்க்கறதுக்கு கண்கள்லாம் காட்சியா இருக்கும். பேரம்பேத்தி கண்ட பிறகு இவளுக்கு இந்த துணிமணி தேவையா? மல 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 மருத மல சில 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 வெங்கல சில
மல 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 மருத மல சில 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 வெங்கல சில. மோரக்கட்டைகளுக்கு பாட்டு ஒன்று தான் குறை. மருதமலை வெங்கலச்சலன்னு ஆடிட்டு கிடைக்கியே. இருங்கடி, இன்னைக்கு வைக்கிறேன் உங்களுக்கு ஆப்பு. வசந்தி அக்கா, ரொம்ப நாள் கழிச்சு இப்படியெல்லாம் ஆடும்போது மனசு எம்புட்டு சந்தோஷமா இருக்குல்ல. ஆமாட்டி, பேரம்பேத்தி கண்டுட்டானே, நமக்கு என்ன வயசாயிட்டா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அழகுக்கு வயசு ஏது? அதெல்லாம் உண்மைதான் வசந்தி அக்கா. இப்படியெல்லாம் ஆடும்போது மனசு எம்பிட்டு நெகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? இல்ல அதான் கவியும் கூப்பிடலாம். ஆனா கூப்பிட்டா வருவாளா? அவ இருக்கிற நிலைமையில ஆட்டம் ஒண்ணுதான் குறைஞ்சிருவா. எடி, இன்னைக்கு இது போதும், வாங்க கிளம்புவோம். என் புருஷன் கையில மாட்டினேன், அம்பிட்டு தான் சட்டினி ஆக்கிடுவார் அந்த ஆளு. அதுவும் சரிதான். எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து நீ நடிக்க வருவ? நாளைக்கு நீ நடிகை ஆயிட்டுனா அப்புறம் அந்த ஆளுக்கு பயந்துகிட்டே இருப்பியா என்ன? ஆமா ரம்யா, மெதுவா அந்த ஆள்கிட்ட சொல்லிப்பாரு. சினிமா நடிகையானா பணத்துல பொருளலாம், பணம் கோடி கோடியா கொட்டுன்னு அந்த ஆளுக்கிட்ட மெதுவா சொல்லு. நானும் என் புருஷன்கிட்ட சொல்லி பார்க்குறேன். ஆமாக்கா, அதுவும் சரிதான். அந்த ஆளு தனியா இருக்கும்போது சுதானமா நல்லா ஐஸ் வச்சு அந்த ஆளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். சரி சரி வாங்க, என் புருஷனுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா போதும். அந்த ஆளு குடிச்சிட்டு அப்படியே மட்டையாயிருவாரு. அந்த நேரம் சொன்னோம்னா எதுனாலும் சரி சரின்றுவாரு. அடிப்பாவி, அதுக்காக குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுப்பியா? மற்ற நேரம்லாம் விளக்கு மத்த கொண்டு சாத்துற. என்ன செய்யறது? காரியம் அவனா கழுதைய காலை பிடிக்கணும்னா எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா தானே இருக்கு. சரி சரி வாங்க போவோம்.